வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவில் எப்படி நம்மளுடைய ஃபேஸ் வந்து ஹீரோக்கு பதிலாக நம்மளுடைய ஃபேஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம், அதாவது மார்ஃபிங் சொல்லுவாங்கள்ல, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இது ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அது என்னென்ன இதில் வந்து ரீசனுக்காக நான் ப்ளே ஸ்டோரில் கொடுக்காம டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பற்றி வீடியோக்கு எண்டில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணலாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ வந்து மற்ற வீடியோவுக்கு சக்ஸஸ் எடுத்துகிட்டு வரும். அதுக்காக நான் கேட்குறேன். ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஃபஸ்ட்டு வந்து ரீஃபேஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஏகப்பட்ட ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட் எல்லா பாப்புலர் இதுவும் இருக்கும். இதில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறதும் நம்ம வந்து ஏகப்பட்டது கொடுத்துருப்பாங்க. இதில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது பாருங்களேன். இதுக்கு இவங்க ஹீரோக்கு பதிலாக நம்மளுடைய ஹீரோக்கு பதிலாக வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்மளுடைய ஃபோட்டோ அவங்க ஃபேஸுக்கு பதிலாக நம்ம ஃபேஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட பண்ணிக்கலாம். சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று பண்ணி காட்டுறேன்ட்டுங்களா உங்களுக்கு. தமிழ், இப்போ நான் தமிழ்ங்கிறதுனால தமிழில் நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன். தமிழ்னு சொல்லிட்டு தமிழ் சினிமான்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் இல்லைங்க. ஓகேங்களா, இப்போ முதல் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு சூப்பரான டைலாக் உடைய ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்து அவருடைய வீடியோ எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா அது கேட்காது, அதனால் ஃபுல்லாக அது ஃபேஸ் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி என்னுடைய ஃபோட்டோவை நான் அப்டேட் பண்ணி நான் அது அவங்க ரஜினி சாரோடைய ஃபேஸுக்கு பதிலாக என்னுடைய ஃபேஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகும். அது கேவலமாக தான் இருந்தாலும் பொறுத்துக்கோங்க. ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மியூட் போடுறேன். என்ன ரீசனால் மியூட் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசுகிற பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்காதனால மியூட் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே 2 ஃபோட்டோ இருக்குல்ல, எப்படி நம்ம இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்துட்டு எந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ் மாற்ற விரும்புகிறீங்களோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேமரா ஆர் கேலரி அது மாதிரி கேட்டோம். கேலரியில் இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் ஃபோட்டோ, இல்லை கேமரா லைவாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைவாக இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே 2 ஃபோட்டோ அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோ கூட மெர்ஜ் ஆகுது. அதாவது வடிவல் சொல்லுவார் இல்லைங்க, இந்த உடம்பு அந்த தலையோட இணைய போகுதுன்ட்டு, அது மாதிரி இந்த ஃபேஸ் வந்து இந்த ஃபேஸோட இணைய போகுது. நல்லா வீடியோ பார்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக நான் மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபேஸ் வீடியோ வருது அப்படிங்கிறத நான் தெளிவாக காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரீஃபேஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ப்ளூ கலர் மென்ஷன் பண்ணியிருக்கலாம், அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ உடனே பாருங்களேன், இந்த இடத்துல மியூட் போட்டிருக்கேன், அதனால் வாய்ஸ் வெளியே கேட்காது. இப்போ பாருங்களேன், என்னுடைய ஃபேஸ் வந்துச்சுங்களா இந்த வீடியோவில். நல்லா பாருங்கள், தெளிவாக பாருங்கள், தெரியுதுங்களா. கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்குது, இருந்தாலும் வேறு வழி இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ போட்டாகணுங்கிறதுனால நான் அப்படியே விட்டுருக்கேன். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஷேர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக நீங்கள் வந்து இது கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய சோஷியல் மீடியாவோ இல்லை உங்களுடைய கேலரியிலோ இல்லை ஜிஃபாக சேவ் பண்ணுறதாலும் சேவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நான் அதெல்லாம் பண்ணலைங்க, இந்த வீடியோவை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஏரோ மார்க் போட்டுருப்பாருங்க. இந்த இடத்துல ஏரோ மார்க், இது வந்து சேவ் டு கேலரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் டேரெக்டாக போய் சேவ் ஆகிடும். நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், சேவ் டு கேலரி வந்துச்சுங்க. இப்போ நம்மளுடைய கேலரியில் வந்து நம்ம வெரிஃபை பண்ணி பார்ப்போம் இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ நான் கேலரி ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் கிளிக் பண்ணோடனே சவுண்டு வரும், அதனால் நான் பேசாமல் இருந்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது மாதிரி உங்களுடைய ஃபேஸும் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃபேவரட் ஆக்டரோடைய உங்களுடைய ஃபேஸ் வந்து நீங்கள் மாற்றி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி யாருன்னு சொல்லி கெஸ் பண்ண வைக்கலாம். அது ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் தான் இது. ஓகேங்களா, இது ப்ளே ஸ்டோரில் இருக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அப்ளிகேஷனுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் இருக்கிறது வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஒரு நாளைக்கு 3 வீடியோ 4 வீடியோக்கு மேலே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ரீஃபேஸுங்கிற அப்ளிகேஷனோட நேம் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். அதனால் உங்கள் பிரதருக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்துட்டு நீ எந்த அப்ளிகேஷன் மூலிமா யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்க அப்படிங்கிறது ஈஸியாக அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் இந்த அப்ளிகேஷன் நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அப்ளிகேஷன் மூலிமா பார்த்தா அது மோட்டிவேஷனுங்கிறதுனால கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஓகேங்களா, நான் கூட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.